பத்திரமா வெளியே வந்து அதுக்குள்ள ஆம்புலன்ஸ் எல்லாம் ஓடியாட்டாங்க. இவர் சட்டையை தட்டி விட்டுட்டு மொரார்ஜி தேசாய் ஒரு தூசி கூட விடலை வந்தார். எப்படியா நீங்க பிழைச்சிங்க? கடவுள் என்னை காப்பாற்றினார். 5 விமானிகள் உயிரை கொடுத்து காப்பாற்றினது அதுக்கு சொல்லுகிற மனசு வரல. 5 விமானிகள் உடல் டெல்லிக்கு கொண்டு வரப்பட்டு சுடுகாட்டில் வைத்து எரிக்கப்பட்டது. ஒரு மந்திரி கூட அந்த நிகழ்ச்சிக்கு போகல. மொரார்ஜி தேசாயும் போகல. அவர் இந்திரா காந்தி, இவர் மொரார்ஜி தேசாய். இஸ் த பிக்கஸ்ட் ஹிப்போக்ரைட். ஒரு வஞ்சக மனம் படைத்தவர் இந்த மொரார்ஜி தேசாய். இதை நான் பேசினேன். காங்கிரஸ் எம்பிக்கள் மேஜையை தட்டி அரவாரம் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பிரணாப் முகர்ஜி என்கிட்ட கொண்டு சீட்டை கொடுத்தார். இந்திரா காந்தி உங்க பேச்சில் ரொம்ப உருகி போய் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்கிறார் என்று அந்த சீட்டை காண்பித்தார். இதை கலைஞர் பாருங்க, தம்பி எப்படி பேசியிருக்கான் பாருங்க. இப்படியெல்லாம் பாராட்டியது உண்டு. அவர் மீது உளி பாய்ந்த போது உளி வீசியவனை ஓடி பிடித்து நைய புடைத்து கொண்டுறாதீங்க சார், கொலைகேஸ் வந்துடும் போலீஸ் ஆபீசர் என்னை பிடிச்சு இழுத்துட்டு போய் அந்த செபாஸ்டியன் போலீஸ் கையில் ஒப்படைச்சு கொடுத்தவன் இந்த வைகோ. ரயிலில் போகும்போது மந்திரி பிரச்சனை பண்றான்னு அந்த ரயிலேயே விடிய விடிய வாசல்லையே காலை வரைக்கும் சாப்பிடாம காத்து கிடந்தவன் இந்த வைகோ. காலையில காபி தட்ட கதவை தட்டி நீட்டுற தயாளமா வாங்குறாங்க. கலைஞர் இங்கெங்க வந்தீங்க? நீங்க பின்னாடி உள்ள கோச்சலில் நீங்க வந்தீங்க, இங்க எப்படி வந்தீங்க? இல்லைன்னு ராத்திரி எல்லாம் இங்கதான் இருந்தேன். என்ன சொல்றீங்க? குடிச்சு போட்டு 3 வயலை கூட்டிட்டு வந்து எதுக்க உள்ள 4 பெர்த் ரிசர்வ் பண்ணி அங்க வரணும்னு இடம் இருந்தோம். எனக்கு தானே கூப்பையை போட்டது மதுரையில். அதுல கருணாநிதி முண்டாட்டி எப்படி வரலாம்? அவங்களை வெளியேற்ற சொல்லுங்கயா அப்படின்னு ஆபீசர்கிட்ட சொன்னா, நான் போய் இந்த 4 பெர்த்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரை போய் தட்டி எழுப்பினேன். என்ன சார்? நாங்க சார் மன்னிச்சுக்கிடுங்க, எங்க தலைவர் முன்னாள் முதல்வர் குடும்பத்தோட இதில் வர்றாரு. ஆனா ஒரு மந்திரி 4 பைகளை தண்ணியை போட்டு கூட்டு வந்து எனக்கு தனிமை வேணும், குப்பையை காலி பண்ணி கருணாநிதி அங்கே போக சொல்லுன்னு சொல்லி தகராறு பண்றான். அதுக்கு நான் என்ன செய்யணும்? நீங்க எனக்கு கொடுத்த ஸ்லீப்பர் பெர்த்துக்கு போயிட்டா இந்த 4 பெர்த்தும் காலியாயிருது, அந்த மந்திரி கேட்கிற தனிமை முழுமையா கிடைச்சிருது. தயவு செய்து இந்த உதவி செய்யுங்க. உடனே கீழே இறங்கிட்டார் பைஜாமாவோட. அவர் பெட்டி பைய தூக்கிட்டாரு, ஷூவை கையில தூக்கிட்டாரு. அவன் கொண்டு போய் ஏற கொடுத்து ஒதுக்கிற பெர்த்தில் அவரை அமர வச்சு திரும்ப வந்து ரயில்வே ஆபீசர்கிட்ட கூப்பிட்டு தனிமை வேணும்னு கேட்டார்ல. இப்ப 2 பெர்த்து கூப்பிய தானே கேட்கிறாரு. இப்ப 4 பெர்த்து பெட்டி ஃப்ரீயா காலி பண்ணியாச்சு. இப்ப மந்திரி அங்க போக சொல்லுங்க. போய் சொன்னாங்க, எனக்கு முதல்ல ஒதுக்குறது அந்த கூப்பிய தானையா, கருணாநிதி வெளியே போக சொல்லியா? அவன் சொன்னான். அதுக்குள்ள ஜனங்கள் ஏராளமா ஸ்டேஷன்ல கூடிட்டாங்க. திண்டுக்கல்ல நடந்ததை சொன்னேன். இப்ப இந்த மந்திரி பிடிவாதம் பண்றாரு. கலைஞரும் துணைவியாரும் ஓய்வு எடுத்துட்டு வர்றாங்க. அவ்வளவு பேரும் அமைச்சர் உடைய கலைஞர் வாழ்வுன்னு கோஷம் போட்டாங்க. ரயில்வே ஆபீசர்ஸ் வந்து, சார் நீங்க அவங்க காலி பண்ணி எங்க போக சொல்லுங்க சார். ஏயா, நீங்க கேட்டதுக்காக ஒரு அமெரிக்காவில் இருக்கிற டாக்டர், அவர் பேரே பாட்டியல் குஜராத்துக்காரர், நான் சொல்லி என் பெர்த்தில் கொண்டு உட்கார வச்சுட்டேன். இப்ப காலியா இருக்கு. இப்ப அங்க இவர் போக மாட்டாராமா மந்திரி, கலைஞர் போகணுமாமா? அதெல்லாம் நடக்காது மிஸ்டர். இங்கேயே நான் நிற்பேன். எவனாவது ராத்திரியில இந்த கதவை தட்டினா கை துண்டா போயிடும், தெரிஞ்சுக்கோ. மந்திரிட்டே சொல்லு, கதவை தட்டினா கை துண்டா போகும் நான் சொல்றேன்னு சொல்லு. போனான். கூட்டம் பூரா கோஷம் போட ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் வேற வழி இல்லாம 3 பேர் கைது கட்டியிருக்கான். 2 பேர். மந்திரி தலையை குஞ்சுக்கிட்டே வந்தான். என்னை பார்க்காமலே உள்ள போயிட்டான். இதுக்கு பிறகுதான் ஒரு அதிசயம்.
அவருக்கு சென்டாவுக்கு வந்தாங்க எஸ்கார்ட் பார்ட்டி. ஒரு இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, 10 போலீஸ். அவங்க அங்கிருந்து வீட்டுக்கு போக வேண்டியவங்க எல்லாரையும் வண்டியில் ஏற்றிட்டான். அவங்க உள்ள வந்துட்டாங்க. கொஞ்சம் நேரம் ஆச்சு. சார், இந்த மந்திரி உங்களுக்கு பயந்து மொத்த போலீஸை எனக்கு பாதுகாப்புக்கு அனுப்புங்கன்னு சொல்லிட்டான். நாங்களும் இன்னைக்கு தூங்க முடியாது, நீங்களும் தூங்க போறது இல்லை. என்கிட்ட என்ன கையில் பெரிய பீரங்கி இருந்ததா? என்ன இருந்தது? தன்னந்தனியாள். ஆனா மந்திரிக்கு எச்சரிக்கை விட்ட, தொட்டா நடக்கிறது வேற என்ன. இந்த 2 எழுத்து 1000 பீரங்கிகளுக்கு சமம் என்பதனால அதில் உட்கார்ந்தான். பொழுது விடிஞ்சது. காப்பி ட்ரே வச்சுக்கிட்டு கதவை தட்டினேன். கலைஞர் அம்மா தயாளம்மா கதவை திறந்தாங்க. சட்டையெல்லாம் போட்டு ரெடியா துண்டெல்லாம் போட்டு உட்கார்ந்துருந்தார் கலைஞர். நீங்க எங்க வந்தீங்க? இங்க உங்க கோச் பின்னாடியில் இருக்கு. வண்டி நின்ன உடனே எப்படி நீங்க வந்தீங்க? ராத்திரி எல்லாம் இங்கதான் இருந்தேன். என்ன சொல்றீங்க? நடந்ததை சொன்னேன். ஏன் தம்பி, என்கிட்ட சொன்னா நாங்க 2 பேரும் அங்க போயிட போறோம், எதுக்காக நீங்க விடிய விடிய இங்க காத்துக்கிட்டு இருந்தீங்க சொன்ன போது அவரை அறியாமல் கண்களிலிருந்து கண்ணீர் உருண்டு கொண்டே இருந்தது. இதெல்லாம் சத்தியமான வார்த்தை. திமுகவில் இருக்கிற முன்னணி தலைவர்கள், இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள், இன்னைக்கு இருக்கிற திமுக தலைவருக்கு வலப்பக்கமும் இடப்பக்கமும் வருகிற சூராதி சூரர்கள் யாராவது நான் செஞ்சதில் 1000ல் 1 பங்கு திமுகவுக்காகவோ கலைஞருக்காகவோ செய்ததுண்டா? நீங்க பதவி கொடுத்ததை சொல்றீங்க. நான் உயிரே கொடுப்பதற்கு தயாராக, அவருக்கு உயிரை கொடுப்பதற்கு தயாரா நான் பணியாற்றி இருக்கிறேன். அது காலம் கடந்து போச்சு. ஈழத்துக்கு போனேன், வன்னிக்காட்டுக்கு. செத்து போயிட்டான்னு பேப்பர்ல போட்டாங்க, வைகோ பலியானார்னு. அப்ப நான் எழுதின கடிதத்தை, குட்டி மூலம் கொடுத்து விட்ட கடிதத்தை பிரஸுக்கு கொடுத்துட்டார் கலைஞர். அவர் சீஃப் மினிஸ்டர். எல்லா பத்திரிகையிலும் என்னையே நான் பலியிட்டுக் கொள்வேன், வைகோ கலைஞருக்கு உருக்கமான கடிதம், எல்லா பேப்பரையும் போட்டு தொங்குது. நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ராணுவத்தால் சுற்றி வளைத்து தாக்கப்பட்டு நூலிழையில் உயிர் விளைத்து வந்து திரும்பவும் மல்லிப்பட்டத்துக்கு சோழ அந்த பிள்ளையார் திடலுக்கு வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். கலைஞரை பார்க்க போறேன். நான் போக மாட்டேன், இங்கே இருந்துருவேன்னு தான் சொன்னேன் தலைவர்கிட்ட, பிரபாகரன்கிட்ட. உங்களை திமுக இருந்து நீக்க விடக்கூடாதுன்னே, நீங்க உடனே போயிடணும். அவர் கேல்கட் வந்து பார்த்த உடனே உங்க பொது பேராசிரியர் அறிக்கை விட்டுருக்காரு, இது உங்களுக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு. அதனால நீங்க போய்த்தான் ஆகணும். இதெல்லாம் விவரங்கள் அடங்கிய வீடியோ கேசட் 3 வருஷம் கழிச்சு உங்களுக்கு கிடைக்கும். அதை நான் தயார் பண்ணியிருக்கேன். 3 மாசம் இருந்து தயார் பண்ணியிருக்கேன். உலகத்துக்கு தெரியாத பல விஷயங்களை சொல்லியிருக்கேன். அதில் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். நான் போனதும் தாக்கப்பட்டதும் உயிர் விளைத்து வந்ததும் எல்லாம் பதிவு பண்ணியிருக்கிறேன். இங்கே பேப்பரில் போட்டா வைகோ கொல்லப்பட்டார் 8 காலம், முதல் நாள் மாலை பேப்பரில். காலையில் போய் கலைஞர் வீட்டுக்கு போனேன். செயல்மணி வந்து கட்டி பிடிச்ச ஆளு தான். தயாளமா என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னாங்க. மேலே போனேன், கலைஞர் இருக்கிற அறைக்கு, பார்வையாளர் அறைக்கு போனேன். அவர் வரல. நான் வந்து தெரியும் வரல. 3/4 மணி நேரம் நின்றுகிட்டே இருந்தேன். 3/4 மணி நேரம் கழிச்சு வந்தாரு. கும்பிட்டேன் அப்படின்னாரு. பற்று இருக்கலாம், வெறி இருக்கக்கூடாது. நான் முரசரி மாறங்கிட்ட சொல்லி, அவர் ராஜீவ் காந்தி கிட்ட சொல்லி, ராஜீவ் காந்தி தான் ராணுவத்தை அனுப்பி உங்களை காப்பாற்றி கொண்டு வந்திருக்காரு இல்லையா? அண்ணே அப்படி இல்லைண்ணே, ராணுவம் சுற்றி விளைச்சி சுட்டதில் 100 நிலைகளை நான் உயிர் தப்பினேன். விடுதலை புலிகளின் தலைவர் 57 புலிகளையும் பொட்டம்மான் தலைமையில் 100 பேரையும் கூட அனுப்பி என்னை காப்பாற்றி கொண்டு வந்து தமிழ்நாட்டில் சேர்த்தார்கள். உடனே அவருக்கு முகமே வேர்த்து விறுவிறுத்து போயிடுச்சு. என்னடா
ராணுவ தாக்குதலிருந்து தப்பி வந்தேன்னு சொல்றான். அப்ப இவன் பெரிய ஹீரோன்னு திமுக இருக்கிற அத்தனை பேர் இவன் தான் ஹீரோன்னு ஆயிடுவாங்களே, இப்ப இருக்கிற பேர் செல்வாக்கை விட 100 மடங்கு வந்துருமேன்னு அவருக்கு தாங்க முடியாத கோபம். பத்திரிகையாளர்கள் கேட்டா நான் சொல்லணும் இல்ல, சொல்லுங்க. அங்கிருந்து பேராசிரியர் வீட்டுக்கு போறேன். மாடியில் ஒரு பனியனை போட்டு உட்கார்ந்துருந்தாரு. நான் போனேன். என்னை பார்த்ததுதான், எப்பா வந்துட்டியாப்பா, கட்டி பிடிச்சிட்டு, என்னப்பா இப்படி பண்ணிட்டேன், எப்படி பதறி போயிட்டு தெரியுமா அப்படின்னு சொன்னார். மாறன் சொல்லிவிட்டார், பார்லிமெண்ட்டுக்கு வரக்கூடாது, காங்கிரஸ்காரங்க கலாட்டா பண்ணுவாங்க, நீங்க வரவே கூடாது சொல்லிட்டு போயிட்டார் டெல்லிக்கு. அவர் ஒரு 4 நாள் கழிஞ்சது. என்னதான் வந்துடும், மிலிட்ரியவே பார்த்துட்டு வந்துட்டோம், இந்த காங்கிரஸ் எம்பிக்கள் என்னதான் செஞ்சிருவாங்க அப்படின்னு நான் பார்லிமெண்ட்டுக்கு போனேன். மத்தியான சாப்பாட்டு இடைவேளை முடிஞ்சு ராஜ்யசபா மீண்டும் கூடுகிறது. நான் அப்படி உள்ள நுழைஞ்சேன். சேர்மன் நாற்காலில் உட்கார்ந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிஜ்மா அப்துல்லா, வெல்கம் வெல்கம் வெல்கம், we are all happy to see you in one piece. உடம்புல ஒரு அவயவம் கூட அடிபட்டு போகாம முழு உடம்போட திரும்பி வந்ததை பார்த்தா எவ்வளவோ சந்தோஷமா இருக்கு, வரவேற்கிறேன்னு சொன்ன உடனே இடது பக்கம் உட்கார்ந்திருந்த அத்தனை காங்கிரஸ் எம்பிக்களும் எந்திச்சு மேஜையை தட்டி வெல்கம் வெல்கம் வெல்கம்னு அவ்வளவு பேர்ட்டையும் சண்டை போட்டிருக்கேன். எவ்வளவு கவலைப்பட்ட உயிரோடு நீங்க வர முடியுமான்னு எங்களுக்கு எவ்வளவு மனசுக்கு நிம்மதியா இருக்கு. அப்படித்தான் என்னை பாராட்டாங்க. இப்படித்தான் நடந்தது. பிறகு நடந்த சம்பவங்களை எல்லாம் விவரிக்க நேரம் இல்லை. பிறகு தொண்டையில் கட்டி வந்து புற்றுநோயின்னு சந்தேகப்பட்டு ஆபரேஷன் பண்ணி டாக்டர் கேகேஆர் சொன்னபடி நான் வீட்டில் இருக்கேன். இந்த கட்டிய பயாப்சிக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனாங்க. தம்பி ரகுதான் ரிப்போர்ட் வாங்க போனான். செப்டம்பர் 22ஆம் தேதி ஆபரேஷன் நடந்தது. செப்டம்பர் 18, 22ஆம் தேதி அவன் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு என்கிட்ட ஃபோனில், அண்ணாச்சி ரிப்போர்ட்டு கொஞ்சம் மோசமாக இருக்கு, நான் நேராக வாரேன். வந்தேன். வந்தார். புற்றுநோய் இருக்கிறதா இல்லையா என்று மேலும் ஆய்வு செய்யப்பட வேண்டும் ரிப்போர்ட் கொடுத்துட்டான். அப்போ நமக்கு புற்றுநோயின் முடிவு வந்துட்டேன். நான் கவலைப்படலை, வருத்தப்படலை. என் மனைவிதான் கண்ணீர் விட்டாள். எவ்வளவு கற்பனைகளோடு இருந்தேன், இப்படி ரிப்போர்ட் வந்திருக்கேன். டாக்டர்கிட்ட போனோம். என் அனுபவத்தில் இது புற்றுநோய் அல்ல, அதை பற்றி நான் கவலைப்படல டாக்டர், என்னைக்கு இருந்தாலும் ஒருத்தர் சாகத்தானே போறான், உங்களை பார்த்து இந்த ரிப்போர்ட்டை காட்ட வந்தேன். மறுநாள் புறப்பட்டு காரைக்குடி அண்ணா கழகத்தில் பேசுறதுக்கு திமுக கூட்டம், அண்ணா காரைக்குடி தமிழ் மன்ற கூட்டம், அதுக்கு போக ரயிலில் உட்கார்ந்துருக்கேன். தஞ்சை கூத்தரசன் அப்ப நம்ம கட்சியில் இருந்தார் கொஞ்ச நாள் பேச்சாளர். அவர் ஓடி வந்தார், என்னை பார்த்தார். கலைஞர் என்னை கூப்பிட்டாரு, சிறுமுகையில நீ என்னமோ வைகோவை பத்தி வானடாவை புகழ்ந்தாமே, என்ன மண்ட கொழுப்பு இருந்தா நீ புகழ்வ, 10 நாள்ல பத்திரிகையில் வர ரிப்போர்ட்டை பார், அதிர்ச்சி அடைவாய். 10 நாளைக்கு பிறகு என்ன நடக்குது இப்ப சொல்ல விரும்பல, அன்னைக்கு தெரியும் உனக்கு, அதிர்ச்சி அடைவான்னு சொல்றாரு. எனக்கு ஒன்றும் புரியல என்ன அப்படின்னா, எனக்கும் புரியல. நான் காரைக்குடிக்கு போயிட்டேன். சிக்கி கெஸ்ட் ஹவுஸில் போய் மத்தியானம் சாப்பிட்டு தங்கிட்டேன். கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கிட்டு படிச்சுக்கிட்டே இருந்தேன். அங்கே காரைக்குடி இலக்கிய கழகத்தில் நான் பேசணும். குடிச்சிட்டு பரப்புடன் போய் குடிக்க போனேன். உடம்பெல்லாம் சோப்பை போட்டுட்டு அந்த செராமிக், அந்த வாஷிங் பேசின் இருக்குல்ல, செராமிக் மெட்டல், வலது காலை தூக்கி அது மேலே வச்சு சோப் போட்டேன். அது படார்னு உடைஞ்சு விழுந்துருச்சு. விழும்போதே என் வரது பெருவிரலுக்கு போகிற நரம்பை துண்டாக்கிடுச்சு. ரத்தம் கொட்டுதுன்னா பாத்ரூம் பூரா ரத்தம். பிறகு மற்றவங்க வந்து பார்க்குறாங்க,
கவரை கட்டி கட்டினாலும் ரத்தம் நிற்க மாட்டேங்குது. டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகிறாங்க, ஊசி போட்டாங்க, பேண்டேஜ் போட்டாங்க. நான் பேச போனேன். பேசுகிற இடத்துல பூரா ரத்தம். நான் பேசுகிற இடத்துல யாரோ ஒருத்தர் எடுத்து சொன்னாங்க, வலது காலில் வேற பெரு விரல்ல இப்படி ஒரு காயம் ஏற்பட்டால் உங்களுக்கு பெரிய ஆபத்து வரப்போகிறது என்பதற்கு இது ஒரு அடையாளம்னு ஒருத்தர் சொன்னார். அப்படி என்னடா ஆபத்து வரப்போகுது? திருநெல்வேலி வந்து அங்கே போயிருக்கிறேன், வீட்டிலேயே இருக்கிறேன். ராணிப்பேட்டையில் கலைஞர் வேன் கொளுத்தப்பட்டது, எல்லா சால்வையும் கொளுத்தப்பட்டது. பார்க்கவே வரல வைகோ. என் மீது குற்றச்சாட்டில் மெயின் குற்றச்சாட்டு. நான் போனேன் அந்த பழனி தொகுதிக்கு, என்னை பேசவே விடலையே எந்த மேடையிலையும். ஆனால் அவர் அப்படி சொல்லியிருந்தார். குற்றச்சாட்டு அது ஒரு குற்றச்சாட்டு. அப்பொழுது சரி, வீரபாண்டி ஆர்வம் பார்க்க வந்தார். அவர், என்னப்பா அறிவாலயத்துக்கே நீ வரல? நான் கடைசி கூட்டம் நீங்கள் ஏற்பாடு பண்ணி தானே சுப்பரட்சி ஆதரிச்சு 10 கூட்டம் பேசுனேன். மறுநாள் எனக்கு தொண்டையில் ஆப்ரேஷன், ரிப்போர்ட் போயிருக்கு. எந்திரிச்சு போகணும்னா தாராளமாக போங்க, உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அவசரம்னா தாராளமாக போங்க. நான் தொண்டை தண்ணியை கொடுத்து பேச முடியாமல் இருமிக்கிட்டு இப்போ 4 மணி பிளேனை நான் மதுரையில் போய் பிடிக்கணும். எனக்கு நிகழ்ச்சி இன்னைக்கு சென்னையில் இருக்கு. நீங்கள்லாம் என்னை உயிரினும் மேலாக நேசிக்கிற என் சகோதரர்கள், எனக்கு நீங்க தான் குடும்பம், நீங்க தான் எனக்கு எல்லாம். பொதுக்குள்ள சொன்ன மாதிரி உங்களுக்காக நான் வாழ்றேன். இந்த கட்சிக்கு நீங்கள் தான் அச்சு, இந்த கட்சிக்கு நீங்கள் தான் உயிர் மூச்சு. இந்த 2 சம்பவங்களை காரணத்தோடு தான் சொல்றேன். அதன் பிறகு வீரபாண்டியார் சொன்னேன். இவர் அப்படியே சொல்லியிருக்காரு. அவரு துரைமுருகனை கூப்பிட்டு, அவனுக்கு புற்றுநோய் வந்துருச்சு, ரொம்ப நாள் இருக்க மாட்டான், செத்து போயிடுவான்னு சொல்லிட்டார். அங்கிருந்து கட்சியில் வந்து சேர்ந்த சச்சியானந்தமும் மஜீத்தும் தலைமைச் செயற்குழு உறுப்பினர்கள், என்னங்க துரைமுருகன் எங்களை கூப்பிட்டு சாக போறவங்க கூட ஏன் போறீங்க, இன்னொரு 5-6 மாசம் தான் இருப்பான், ஏன் அவனுக்கு தொண்டையில் புற்றுநோய் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இல்லைண்ணே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இருப்பேன் கொஞ்ச நாளைக்கு. அவர் துரைமுருகன் சொன்னார்னு முழுசா நம்பிடாதீங்க அப்படின்னு. ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க, நான் ஒரு தப்பும் செய்யலை. ஏப்ரல் 14 சித்திரை திருநாள் முதல் நாள் 93 நாகர்கோயிலில் கலைஞர் பொதுக்கூட்டம் என் பேரும் சேர்த்து போட்டிருக்காங்க. முதல் நாள் ஆற்காடு வீராசாமி ஃபோன் பண்றாரு, என்னங்க உங்க படம் தான் கன்னியாகுமரி நாகர்கோவில் பூரா ஒட்டியிருக்காங்களாம், கலைஞர் கூட்டத்தை ரத்து பண்ண சொல்லிட்டாரு, உங்களை புகழ்ந்து நிறைய போஸ்டர் ஒட்டியிருக்காங்களாமே, அதனால கூட்டத்தை ரத்து செய்ய சொல்லிட்டாரு. எனக்கு தெரியாதுண்ணே, எனக்கு புகழ்ந்து போஸ்டர் ஒட்ட சொல்லி நான் என்னைக்கு தூண்டி விட்டதில்லை. இப்போ நான் உடனே பையங்களை அனுப்பி அதை கிழிச்சு போட சொல்றேன்னு. அப்ப ஷேக் தாவூத் இருந்தான், மகா தைரியசாலி, அவன் இளைஞரணி செயலாளர். 10 பேரை 2 வண்டியில் அனுப்பி நாகர்கோயில் சுத்து வட்டாரத்தில் எங்கெல்லாம் என் போஸ்டர் அவளை கிழிச்சு போட்டு வாங்கன்னு போய் கிழிச்சாங்க. நாகர்கோயில்காரங்க சண்டைக்கு வந்துட்டாங்க, நாங்க ஒட்டுறோம்டா வைகோ படத்தை, இங்க ஏன்டா வந்து கிழிக்கிறீங்க, எல்லாம் கிழிச்சு போட்டாச்சு. நாகர்கோயிலுக்குள்ள போற என் போஸ்டர் எதுவும் கிடையாது. கூட்டத்தில் நான் ஒரு 10 நிமிஷம் பேசினேன். கூட்டம் முடிஞ்சு கலைஞர் கேரளா கெஸ்ட் ஹவுஸ் போயிட்டார், நான் தமிழ்நாடு கெஸ்ட் ஹவுஸில் போய் தங்கிட்டேன். 10 மணிக்கு ராத்திரி துரைமுருகனும் ஆற்காடு வீராசாமி என் ரூமுக்கு வந்தாங்க. என்னையா உன்னால பெரிய பிரச்சனையா இருக்கு, கலைஞர் ரொம்ப கவலையா இருக்காரு. ஏன் கவலைப்படணும், நான் அதான் ஆசைப்படுறேன்னா, கட்சிக்கு தலைவராக வரணும்னு நான் நினைக்கிறேன்னா, கனவுல கூட நினைச்சதில்லை. அவருக்காக உயிரை கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன், அது சொல்லுங்க அவர்கிட்டன்னு சொன்னேன். இவங்க 2 பேரும் போய் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா, எனக்கு முதல்ல தெரியாதது, ரொம்ப நாள் கழிச்சு முரசொலியை பார்க்குறேன். இவங்க 2 பேரும் போய் கலைஞர்கிட்ட, அவனை போய் பார்த்தோம், கொஞ்சம் பொறுமையா எரியா அப்படின்னு சொன்னோம். எவ்வளவு நாளைக்கு அவன் பொறுமையா இருக்கிறது,
அந்த ஆளு இன்னும் 10-15 வருஷம் இருப்பார், அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொன்னான். யாரு? நான் சொன்னதாக. கலைஞர் இன்னும் 10-15 வருஷம் இருப்பார், அது காத்துக்கிட்டு இருக்கணுமா? அதாவது கலைஞர் ரொம்ப நாளைக்கு இருப்பாரு, நான் அது வரைக்கும் காத்துட்டு இருக்கணுமா நான் சொன்னதாக கோயபல்ஸ் 1000 கோயபல்ஸை தாண்டி இந்த 2 பேரும் போய் சொன்னதா கலைஞர் எழுதுறார். அந்த இரவில் என்னிடம் வந்து இப்படி சொன்னார்கள். மறுநாள் தூத்துக்குடியில் கூட்டம். அந்த கூட்டத்தில் நான் நெஞ்சு திறந்து பேசினேன். கம்பராமாயணத்தில் அனுமன் தன்னை பற்றி சொல்லும் போது 5 1 பெற்றான் 5 1 தாவி, ஆஹா என அருமையான பாட்டு. என் நெஞ்சை கிழித்து பாருங்கள், அங்கே ராமன் இருக்கிறான். அந்த பாட்டையும் சொன்னேன். என் நெஞ்சை பிளந்து பாருங்கள், அங்கே ராமன் இருக்கிறான். அதுபோல் என் நெஞ்சை பிளந்து பாருங்கள், அங்கே கலைஞர் தான் இருக்கிறார். கூட்டம் ஆரவாரம் பண்ணி கைதட்டுச்சு தூத்துக்குடியில். மறுநாள் வழி அனுப்பி வைக்க போகும் தென்னரசோட போகும்போது நான் குடும்பத்தோட கொடைக்கானல் போறேன் அப்படின்னு சொன்னேன். போயிட்டு வாங்க என்னார். இதான் நடந்தது. அதுக்கு பிறகு என் மீது இந்த கொலைப்பழி வைகோவின் அரசியல் உயர்வுக்காக விடுதலை புலிகள் கலைஞரை கொலை செய்ய திட்டமிட்டிருக்கின்றார்கள் என்று ஊர்ஜிதமாகாத ஒரு செய்தி வந்திருக்கிறது என்று ஐபியில ஒரு டிஎஸ்பியை பிடிச்சி இப்படியே ஒரு ரிப்போர்ட் அவரை எழுத வச்சு இந்த ரிப்போர்ட்டை மத்திய அரசுடைய உள்துறை இலாகாவுக்கு அனுப்பி அந்த உள்துறை இலாக்கா அந்த லெட்டரை அப்படியே முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு அனுப்பி கருணாநிதிக்கு வேண்டிய பாதுகாப்பை நீங்க கொடுங்க, இப்படி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்குன்னு சொல்லி அவர் இதை பேராசிரியர் ஊரில் இல்லாமலே கூட்டத்தை பத்திரிகையாளர் கூட்டத்தை மறுநாள் கூட்டி அக்டோபர் 3ஆம் தேதி கூட்டி 1993 இந்த லெட்டர் 100 பிரஸ் காப்பி எடுத்து எல்லார்ட்டையும் கொடுத்துட்டார் கலைஞர். உங்க மேல உயிரா இருக்கிறாரே, உங்களை ஏங்க அவங்க கொலை செய்ய திட்டம் போட போறாங்கன்னு ஒரு நிருபர் கேட்கிறாரு. உடனே மாறன், என்னையா கேட்கிற, அந்த அறிவிப்பிலே இருக்குல்ல, அவன் அரசியலுக்காக புலிகள் கொலை செய்ய திட்டமிட்டு இருக்காங்கன்னு எதுக்கு தேவையில்லாத கேள்வி கேட்கிற என்று கேட்டார். உடனே பிரஸ் எல்லாம் வாசலை பார்த்து போறாங்க. எல்லாம் நிலுங்கயா, திரும்பி வாங்கயா. யார்? கலைஞர். நீங்க கேட்டதையோ மாறன் சொன்னதையோ ஒரு பத்திரிகையில கூட நீங்க போடக்கூடாது, ஒரு டிவியில கூட காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். ஆனா அப்ப தினகரனில் ஐயா KP கந்தசாமி அதன் உரிமையாளர். 3 மாவட்டத்தில் மாலிமுரசுக்கு அவர் அதிபர். அந்த நிருபர்கள் போய் KPK கிட்ட இப்படி கேட்டாங்க நிருபர்கள், கலைஞர் இப்படி பதில் சொன்னார், திரும்ப கூப்பிட்டு இதை எந்த பிரச்சனையும் போடாதீங்கன்னு சொல்லிட்டார். அப்படியா, இதையே 8 கால செய்தியாக்குங்கன்றார். கேட்டதும் மாறன் சொன்னதும் இதை வேலூர், சேலம், கோயம்புத்தூர் மாலிமுரசுல 8 கால செய்தி, மறுநாள் தினகரனில் 8 கால செய்தி. இது இந்த செய்தி வந்தவுடனே தமிழ்நாடு பூரா திமுக காரன் கொந்தளிச்சு, கலைஞருக்காக கொந்தளிக்கிற அநியாயமா மேல ஒரு கொலைப்படி ஓட்டாங்களேன்னு ஊருக்கு ஊர் போஸ்டர் ஓட்டினான், ஊருக்கு ஊர் கொடும்பாவி இழுத்தான். தமிழ்நாடு பூரா இன்னைக்கு திமுகவில் இருக்க பழைய திமுக காரங்க 90%, 99% என் பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு. அப்படி சந்தர்ப்பத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியாம நான் இருக்கும்போது வீரபாண்டி ஆறுமுகம் என் மேல உயிரை வச்சிருப்பாரு, இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும். வீரபாண்டி ஆறுமுகம் வீட்டில் நான், எல் கணேசன், செஞ்சி ராமச்சந்திரன் எல்லாம் உட்கார்ந்து இருக்கும்போது கலைஞரையும் பேராசிரியரையும் அங்கே வரவழைக்கிறது, நேருக்கு நேராக பார்க்க வைக்கிறது, என்னை வருத்தப்பட வைக்கிறது, அவர் அதை சகிச்சுக்கிட்டேங்கிறது. இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்வார் நான் யூகிச்சுக்கிட்டேன். மணி 7 ஆச்சு. கோவை மாணிக்கவாசம் முன்னாள் MLA
ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காராம். நான் இப்போ உடனே அங்கே போகணும். இந்த வீரபாண்டி ஆறுமுக திட்டத்தை முறியடிக்கணுங்கிறதுக்காக நான் போயிட்டேன். டாக்டர் தனியாசத்தை கூட்டி போனேன். பயப்பட வேண்டாம், உடனடியாக ஆபத்து வராது, ரெஸ்ட் எடுக்கணும், இன்னொரு செக்கப் பண்ணுவோன்னு சொல்லிட்டார். அப்போ தேதி 7 குடவாசலில் 8ஆம் தேதி எனக்கு கூட்டம் அறிவிப்பு. அதை ரத்து பண்ண சொன்னார் வீரபாண்டி. ரத்து பண்ணிட்டேன். 7ஆம் தேதி ராத்திரி 10 மணிக்கு சாப்பிடலான்னு தட்டில் சாப்பாடு வாங்கிட்டு தரையில் தான் உட்காந்து சாப்பிடுவேன். தரையில் உட்காந்துருக்கேன். கதவை தட்டினாங்க. யாருன்னு பார்த்தேன். வைரமுத்து கவிப்பேரரசர், இயக்குனர் இமயம் பாரதி ராஜா, நமக்கு எடுத்த எடுப்பிலேயே நமக்கு அலுவலகத்துக்கு வீடு கொடுத்த கொடை உள்ளல் கலைப்புரி தானு 3 பேர் வந்து வாசலில் நிற்கிறாங்க. வாங்க வாங்க, சாப்பாடு பிளேட் எடுத்து டேபிள் வச்சுட்டு உள்ளே கூட்டி போய் 2 நாற்காலியை 3 நாற்காலியை போட்டு உட்கார வச்சு நான் படுக்கையில் உட்காந்துக்கிட்டேன். எதுக்கு ரொம்ப கோபமாக இருக்கீங்க? காலையில் வாங்க, கலைஞரை பார்த்தாலாம் சரியா போகும். கொஞ்சம் நான் சொல்ற கேட்குறீங்களா? இந்த 2-3 வருஷமா என்ன பாடுபடுத்திட்டாங்கன்னு ஒரு 100 சம்பவங்களை தொகுத்து சொன்னேன். 3 மணி நேரம். மணி வந்து 10:30, மணி இப்போ 2:30 போகுது. ஒன்றும் பேசல. கவிப்பேரரசர் வைரமுத்து சொன்னார், இந்த 3 மணி நேரமும் சத்தியத்தின் குரலை கேட்டோம். நாங்கள் சொல்வதற்கு எதுவும் இல்லைன்னு நினைச்சு போயிட்டாங்க. 5:30 மணிக்கு மீண்டும் கதவு தட்டப்பட்டது. யாரா கதவு தட்டா? பொன் முத்துராமலிங்கம். உங்களை விடிய காலம் 7 மணிக்கு எப்படியாவது கொண்டு போய் கலைஞர்கிட்ட விட்டுறணும்னு வீரபாண்டி ஆர்வம் முடிவெடுத்திருக்கிறார். நீங்க என்ன செய்வீங்களோ தெரியாது. உடனே நான் அப்படியே புறப்பட்டேன். துணைவியார், நான் மட்டும் வீட்டில் எப்படி இருப்பேன், அவங்களும் புறப்பட்டாங்க. என் மச்சனை துணைவியார் தம்பி வீட்டில் போய் அங்கே போய் தங்கி 1/2 மணி நேரம் ஆகாது. ஃபோன் வீட்டுக்கு, ராதாகிருஷ்ணன் உங்க மாமா அங்கே வந்திருக்காரா? அவரை பார்த்து 7-8 மாதம் ஆச்சு, நான் கூட பார்த்ததே இல்லையே. இல்லை அவங்க வந்திருக்காரான்னு கேட்டேன். சரி, இனி இந்த வீட்டுக்கு வந்து சோதனை போடுவாங்க. என் துணைவியாருடைய சிஸ்டர் சன், அவன் ஒரு சின்ன கம்பெனியில் வேலை பார்க்கான். அவர் சின்ன வாடகை போயிடுவோம். நாங்கள் 2 பேரும் போகிறோம். அந்த வீட்டில் போய் நான் உள்ளே போயிருக்கேன். 2 பேரும் கொண்டு மாடியில் வச்சுட்டாரு. 15ஆவது நிமிஷம் துறைமுருகன் அங்கே வந்துட்டான். யோ, இங்கே வைகோ வந்தாரையான்னு. வைகோவை பார்த்து 1 வருஷம் ஆச்சு, அவர் நான் பார்த்ததே இல்லையே. போயிட்டாரு. இனி திரும்ப வந்து சோதனை போடுவாங்க. இங்க இருந்து வேற எங்க போவோம். 1000 விளக்கில் எங்க பழைய வீடு ஒன்று இருக்கு, மாடி வீடு. அதுக்கு வாங்கன்னு கூட்டி போனார். லைட்டு கிடையாது, தண்ணி கிடையாது, ஒன்றும் கிடையாது. 5-6 மெழுகுவத்தி கொண்டாந்து பொருத்தி வச்சுட்டு எங்க 2 பேருக்கும் 2 பூரிக்கிழங்கு செட்டு வாங்கி கொண்டாந்து கொடுத்தாரு. நான் என் சம்சாரம் சாப்பிட்டுட்டு 2 பாய் கொண்டாந்து கொடுத்தாரு. அதில் படுத்துட்டோம். மறுநாள் மத்தியானமும் வரைக்கும் அங்கே ஹோட்டல் வாங்கிட்டு வந்தார். சரி, இனி இங்கே இருக்க வேண்டாம். நம்ம ரவி குறிவடம் ரகு இருக்கானே, அவன் தங்கச்சி வீடு ஒன்று திருவான்மையூரில் இருக்கு, அந்த வீட்டுக்கு போயிடுவோம். நாங்கள் 2 பேரும் போயிட்டோம். 9ஆம் தேதி, அக்டோபர் 9ஆம் தேதி. அந்த வீட்டுக்கு போகிற 1/2 மணி நேரத்தில் குருநாதன் ஃபோன் பண்ணுறாரு. அண்ணாச்சி, ஒரு பையன் காலையிலேருந்து அண்ணன் வருவாரான்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். நாங்கள் வந்தாலும் வரலான்னோம். இப்போ திடீர்னு அவன் 1 டின் பெட்ரோலை மேலே ஊற்றி ஐயப்பன் கோயிலுக்கு முன்னாடி தீயை வச்சுக்கிட்டு அப்படியே பணம் உயரத்துக்கு தீயோடு வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து விழுந்துட்டான். அவனை கொண்டு போய் கீழ்ப்பாக்க ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்குறோம். நான் அப்படியே ஆடி நடுங்கி போயிட்டேன். எனக்காக தீ குடிக்காதீங்க, சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பேன் அறிக்கையெல்லாம் கொடுத்து பார்த்தேன். காலையில் அவனை போய் பார்த்தேன், முகம் எரியலை. அவன் அதுக்கு முந்தி தான் ரத்தத்தில் கையெழுத்து போட்டு திமுக வந்து உங்களை நீக்க அனுமதிக்க இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு எழுதியிருந்தான். ஏய், ரத்தத்திலலாம் எழுதாடா அப்படின்னு அவனுக்கு பதில் கெடுத எழுதியிருந்தேன். அதே தண்டபாணி தான் இதை செஞ்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். தண்டபாணி உடம்பை தூக்கிட்டு 300 கார்கள் அரவாக்குறிச்சிக்கு, அங்கே தண்டபாணி உடம்ப அரவாக்குறிச்சி மயானத்துக்கு கொண்டு போனோம்.
ஒரு சின்ன மேடை ஓட சொன்னேன், ஒரு மைக் வைக்க சொன்னேன், 2 டியூப்லைட் கட்ட சொன்னேன். ஆயிரக்கணக்கானவங்க தமிழ்நாடு பூரா வந்து அங்க வந்து திமுக காரங்க உட்காந்துட்டாங்க. 2.5 மணி நேரம் பேசினேன், நீதி கேட்கிறேன் என்று பேசினேன். மறுநாள் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை ஜூலியஸ் சீசர் கொலை செய்யப்பட்ட போது அந்த ரோமானிய மக்களுக்கு மத்தியில் உணர்ச்சி ஊட்டி கர்ஜனை புரிந்த மார்க் ஆண்டனி பேச்சை அரவாக்குறிச்சி மயானத்திலே வைகோவின் பேச்சிலே கண்டோம்னு பாக்ஸ் கட்டி போட்டான். வந்து திருச்சி ஹோட்டலுக்கு உள்ள நுழைகிறேன், அண்ணே அந்த பையன் இடிமலை உதயனும் தீ குடிச்சிட்டாரான். உடனே ஓடின தஞ்சாவூர் ஆஸ்பத்திரிக்கு. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தானே செத்து போனான். கேட்டுக்கிட்டே இருந்தான், அண்ணன் வருவாரா வருவாரா. பாடி விழுப்புராங்குறிச்சி கூட்டி போய் பாடியை அடக்கம் பண்ணும்போது நான் கேட்டேன், உங்கள் உயிரை காக்க உங்கள் பிள்ளைகள் வருவார்களா? பேரை சொல்லியே கேட்டேன். நான் வருவேன். உங்கள் மகன் வருவாரா? நடுவுள்ள மகன் வருவாரா? இளைய மகன் வருவாரா? இந்த வைகோ வருவான். இது உதயனுடைய சாவுல. அடுத்த செய்தி வருது, மேலப்பாளையம் ஜஹாங்கீர் தீ குடிச்சிறந்தான். அடுத்த செய்தி வருது, வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்த உப்புலியாபுரம் வீரப்பன் தீக்குளித்து மடிந்தார். அடுத்த செய்தி வருது, அருந்ததியர் சமூகத்தில் பிறந்த கோவை காமராஜபுரம் பாலன் ஒரு டின் மண்ணெண்ணெய் ஊற்றி நெருப்பு வைத்துக் கொண்டு தீக்குளித்து மடிந்தான். வேறு வழியின்றி நான் இனி அரசியலை விட்டு விலகுவது, கலிங்கப்பட்டியில் போய் அமைதியாக வாழ்வது என்ற முடிவை நான் செயல்படுத்த முடியாமல் இந்த 5 தீக்குளிப்பும் என்னை நீதி கேட்க போராடியது. அப்பவே சொல்லிட்டேன், அக்டோபர் 18ஆம் தேதி என் கூட வந்தா ஒரு பதவியும் கிடைக்காது, கவுன்சில் கூட ஆக முடியாது, நீங்க என் கூட வராதீங்க, இருக்கிற இடத்திலே இருங்க, ஒண்ணுமே வேண்டான்னு நினைக்கிறவங்க என் கூட வாங்க. இதை நான் பேசினேன், பல கூட்டங்களில் சொல்லி இருக்கிறேன். அதுதான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உதயமான காரணம். தாராளமா போகட்டும், யாரையும் தடுக்காதீங்க. பத்திரிகையில நாளைக்கு இதைத்தான் போடுவான். என்ன, எங்க அம்மா மாரியம்மா இருந்தா மக்களுக்காக போராடி உயிரை துறக்க தயாரா இருக்கும். பாலச்சந்திரனை கொண்டுட்டாங்கன்னு 1000 பொம்பளைகளை சேர்த்து வச்சு ராத்திரி 7 மணி வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்தவ என் வீரத்தாய் மாரியம்மாள். மது டாஸ்மாக் கடையை ஒழிக்கணும்னு நான் அறிக்கை விட்டதுக்கு 1000 பேரை திரட்டி சாயங்காலம் வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்ததுனால, டாக்டர்கள் சொன்னதை மீறி உண்ணாவிரதனால அதுல இருந்து 3வது மாசம் எங்க அம்மா செத்து போயிட்டாங்க. 57 புலிகளுக்கு 1 வருஷம் சமையல் செஞ்சு போட்டது எங்க அம்மா மாரியம்மா வீட்டை, காயப்பட்ட புலிகளுக்கு. அதுக்கு பிறகு வாழையங்கோட்டூர் வச்சோம், அதெல்லாம் பெரிய கதை. குருநாத உதவினாரு, என் தம்பி ரவி வீட்டை வச்சிருந்தான். பிறகு எல்லாம் பிரச்சனைகள் ஆச்சு. இதுக்கு மத்தியில் 91 வைகோ திமுக தலைவராக முயற்சிக்கிறான். தினமலர்ல வம்புக்கு ஒரு சரி 4 கால செய்தி போட்டான். நான் விழுந்தடிச்சு முரசொலி ஆஃபீஸுக்கு ஓடினேன். அண்ணே, அவன் அநியாயமா போட்டிருக்காண்ணே, நான் வாழ்க்கையில உங்களை எதுக்கிறது நான் நினைப்பேன் அண்ணே. போட்டிருக்கான் இல்லையா, உடனே மறுப்பறிக்கை கொடு. பக்கத்து ரூம்ல போய் ஒரு மறுப்பறிக்கை எழுதி கொடுத்தேன். தினகரனுக்கு போன் பண்ணி, இந்த வைகோ கொடுத்த அறிக்கையை முதல் பக்கத்தில் போடு சொல்லிட்டான். தலைவருக்கே இவன் போட்டி போடுவான்னு தினமரக்காரன் எழுதுறானா? இவனுக்கு இந்த கட்சியில எந்த செல்வாக்கு கிடையாதுன்னு நிரூபிக்கணும். தணிக்கை குழு தேர்தல் வருது, தங்கவேலுவ அதுக்கு நிறுத்தட்டுமா? கலைஞர் அப்படி யோசிச்சு, நிறுத்துங்க, 1500 ரூபாய் பணத்தை கட்டி வேட்பாளரை நிறுத்துங்க. நான் நிறுத்திட்டேன். உடனே அந்த எண்ணிக்கையை ஒன்று அதிகப்படுத்தி மதுரை மாவட்ட திமுக செயலாளர் வழக்கறிஞர் வேலுசாமியை அதே பதவிக்கு திமுக போட்டியிட வைத்து, நாளைக்கு எலெக்ஷன், இன்னைக்கு சாயங்காலம் நான் லக்மணன் பெரியசாமி கலைஞரை பார்க்க போறோம். கலைஞர் வழக்கத்துக்கு விரோதமா எங்கிட்ட ரொம்ப பிரியமா பேசிட்டு இருந்துட்டு ராத்திரி 7 மணி ஆன உடனே, வாங்க ஆரியரோட வீட்டுக்கு போனோம். கொஞ்ச நேரம் மொட்டை மாடியில் உட்காந்து ஃப்ரீயா பேசிக்கிட்டு இருப்போம். மொட்டை மாடி கூட்டி போனார். முறுக்கெல்லாம் வந்தது. என்னடா புதுசா இருக்கு,
நம்மளை மொட்டை மாடி கூட்டி வந்து நம்ம எல்லா பொதுக்குழு உறுப்பினர்கள்ட்டையும் தங்கவேலுக்கு ஓட்டு கேட்போம், அதுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாதுன்னு இங்கே வந்து நம்மளை உட்கார வச்சுட்டாரு. நான் புரிஞ்சுக்கிட்டேன். 11 மணிக்கு தான் எங்களை விட்டார். அதுக்கு பிறகு நான் போய் மதுராந்தாரம் எல்லாரையும் பார்த்தேன். காலையில் எலெக்ஷன் நடக்கு, நான் வாசல் நின்று ஓட்டு கேட்கேன் தங்கவேலுக்கு. துரைமுருகன் வேகமாக வந்தான். ஏய் நாய்க்கா, அந்த துரைமுருகனை ஆட்சி மன்ற குழுவில் தோக்கடிக்க தலைமை முடிவு செஞ்சப்போ தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாம் ஒரு ஓட்டு போடுங்க, துரைமுருகனுக்கு மட்டும் 6 ஓட்டு இருக்கு, ஒரு ஓட்டு போடுங்க. இந்த ப்ரொபோசனல் ரெப்ரசன்டேஷன்ல ஒரு ஓட்டுக்கு வேல்யூ அதிகம். துரைமுருகன் ஜெயிச்சிட்டான், தென்னரசு தோத்துட்டார். அதை மறக்கல. ஏய் நாய்க்கா, என்னை ஆட்சி மன்ற குழுவில் நீ தான் காப்பாற்றி விட்ட. இப்போ உன் ஆளை தோக்கடிக்க எல்லா ஜில்லாவிலையும் துண்டிச்சுட்டு கொடுத்துட்டாங்க. உன் ஆள் தோத்து போயிடுவான், நீ ஜாக்கிரதையாயிரு. 10 மாவட்ட செயலர் வந்தாங்க, எங்களுக்கு சிரிப்பு கொடுத்துருக்காங்க யாருக்கு ஓட்டு போடணும்னு. தங்கவேல் பேர் அதில் கிடையாது. ஓட்டு நடந்தது, எண்ணிக்கை நடந்தது. 6 பேர்ல 3வது இடத்துக்கு தங்கவேல் வந்துட்டார். 5 மணிக்கு கலைஞர் வந்தார். பயங்கரமான கோபத்தில் வந்தார். தணிக்கை குழுவில் வெற்றி பெற்றவர்கள் பட்டியல் 2 பேரை சொல்லி 3வது பேர் தங்கவேல். மண்டபம் இடிஞ்சு விழுகிற மாதிரி விசிலும் கைதட்டலும் பயங்கரமாயிருச்சு. அவ்வளவுதான். நான் சாப்பிட மாட்டேன், போயிருக்கேன், அதெல்லாம் கவலைப்படாதீங்க. பேசும்போது குறுக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது. டாக்டர் சொல்றது, நோயாளிக்கு டாக்டர்கிட்ட சீட்டு வாங்கி கொடுங்க, வைகோவுக்கு சீட்டு வாங்கி கொடுக்காதீங்க. போறேன் போகல, பிளேனை விட்டா கார்ல போவேன் மெட்ராஸுக்கு. இன்னொரு தடவை உங்களை சந்திக்க போறேன்னா, இன்னொரு தடவை இப்படி ஒரு கூட்டம் போட போறேன்னா, அவங்களுக்கு சில விஷயம் தெரியணுங்கிறதுக்காக பேசுறேன். ஆகவே இவனுக்கு கட்சியில ஒண்ணும் கிடையாதுன்னு காட்டுறதுக்காக எடுத்த முயற்சி படுதோல்வி அடைந்தது. அடுத்து என்ன பண்ணார் தெரியுமா? செயற்குழுவை கூட்டினார். செயற்குழு நடப்பதற்கு 2 நாளைக்கு முன்பு நாஞ்சில் மனோகரன் என்னை வீட்டுக்கு கூப்பிட்டார், மூக்காத்தாள் தெருவுக்கு. ஏய், உன்னையும் உன் தம்பியையும் பற்றி 4.5 பக்கத்துக்கு கேவலமா எழுதி எல்லா பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை போயிருக்கு. அது காப்பி என்கிட்ட இருக்கு, இதை படிச்சுப்பார். என் தம்பி ரவிச்சந்திரன் சென்னையில் வந்து தங்கி மந்திரிகளை பார்த்து கோடி கோடியாக லஞ்சம் வாங்குகிறான், வைகோ வாங்குகிறான். கலிங்கப்பட்டியில் பிரம்மாண்டமான சினிமா தியேட்டர் கட்டிவிட்டார்கள். இதெல்லாம் போட்டு 4.5 பக்கத்துக்கு யாரெல்லாம் எழுதினது? அதுல பொன்முடி ஒரு ஆள். நான் டெல்லிக்கு அன்னைக்கு கேள்வி நேரத்துக்கு போயிருக்கேன். போன் வருது, விழுப்புரத்தில் இருந்து டாக்டர் ரவீந்திரன், சிவசுப்பு தேவர் மகன், என் உயிர் நண்பன். அவர் எனக்கு நண்பன் பொன்முடிக்கு தெரியாது. அண்ணாச்சி, நாளைக்கு செயற்குழுவில் உங்களை கட்சியிலிருந்து நீக்க போறாங்க. நேற்று ராத்திரி பொன்முடி என்கிட்ட சொல்லிட்டார். உங்களுக்கு எனக்கு பழக்கம்னு பொன்முடிக்கு தெரியாது. நான் ராத்திரி வந்து விமான நிலையத்தில் இறங்கினேன். டிஆர் பாலு வந்தார். கோஷிமணி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு கார்ல, வாங்க. நேராக கார் அறிவாலயத்துக்கு போச்சு. கார் நின்னது. ஏப்பா, விடுதலை புலிகளை வீட்டில் ஒரு தம்பி வச்சிருந்தான்னு கட்சியவே தடை பண்ற ஆபத்து வந்திருக்குன்னு கலைஞர் சொல்றாரு. நீ நான் திமுக கழகத்திலிருந்து அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்தும் ராஜினாமா செய்யறேன்னு 4 வரி எழுதி கொடுத்துரு, ஒரு 2 வருஷம் கழிச்சு திரும்ப உன்னை கட்சியில சேர்த்துக்கிறோம் அப்படின்னு கோஷிமணி சொன்னார். விஷத்தை கொடுங்கன்னு. இந்த கட்சிக்கு நான் பாடுபட்டிருக்கேன், கட்சியை உயிரா நேசிக்கிறேன். எதுக்காக நான் திமுக ராஜினாமா பண்ணணும்? என்னையும் என் தம்பியை பற்றி கேவலமா பொதுக்குழு உறுப்பினர்களுக்கெல்லாம் லெட்டர் எழுதி போட்டிருக்காங்க. யாரு? பொன்முடி, இன்னும் 2 பேரு. யாருக்கு வேண்டியவங்க? அந்த குடும்பத்தில் உள்ளவருக்கு வேண்டியவங்க. இதை நான் கையெழுத்து போட மாட்டேன். காலையில் வாங்க பேசிக்கிடுவோம். ராத்திரி போய் வீரபாண்டி ஆர்வம் கதவை தட்டினேன். ஏய், நீ கையெழுத்து போடல, இல்லை, நாளைக்கு வர்றதை பார்த்துக்கிடுவோம். காலையில் 5:30 மணிக்கே எந்திரிச்சு குளிச்சுட்டு கேபிகே வீட்டுக்கு போயிட்டேன். இவங்க 7 மணிக்கு பாலு அவனை பார்க்க வரமாட்டேன்னு அவமானம் பண்ணிட்டான். நேருவும் கோசிமணியும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவர் 6 மணிக்கே வீட்டை விட்டு போயிட்டாருங்க.
அவர் ராஜினாமா கடிதத்தோட வருவான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கார் கலைஞர். இவங்க 2 பேரும் போறாங்க. என்னையாச்சு? அவர் 6 மணிக்கே வீட்டை விட்டு போயிட்டாராம். வீட்டை விட்டு போயிட்டானா? சரி, செயற்குழு நான் பார்த்துக்கிறேன். செயற்குழு வாசல்ல என்னை நீக்கடும்னு ஒரு தாளில் எழுதி வர்ற செயற்குழு உறுப்பினர்கள் கையெழுத்து வாங்க ஆரம்பிச்சாங்க. முதல்ல அந்த ஆர்வம் வந்தாரு. ஏய், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு நாளும் இல்லாத புதுமையா செயற்குழு வாசல்லையே கட்சியில் ஒருத்தர் நீக்கடும்னு கையெழுத்து வாங்கலடா. கிழிச்சு போட்டாரு. போங்கடா உள்ள. செயற்குழு ஆரம்பமாயிருச்சு. 1.5 மணி நேரம் பேசினார் கலைஞர். என்னை கட்சி விட்டு நீக்கிறதுக்கு இந்த கட்சியில் வச்சிருந்தா கட்சிக்கு ஆபத்துன்னு. உடனே செல்வேந்திரன் தீக்கால் வந்தார். கட்சிக்கு ஆபத்துன்னா தூக்கி எறிய வேண்டியதானே. முகமது ஷஹி தூக்கி போடுங்க வெளியே. தமிழ் குடிமகன் கட்சியில வச்சிருக்காதீங்க. இந்த 3 பேர் சொல்லி முடிச்சாங்க. பொன்முத்துராமன் எந்திரிச்சு, கட்சிக்கு ரொம்ப பாடுபட்டு இருக்காரு, தியாகம் செஞ்சிருக்காரு, அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்காதீங்க. கோசிமணி எந்திரிச்சார். அவர் கலைஞர் சொன்ன தலையை கூட வெட்டுவார். அவர் எந்திரிச்சு, குற்றஞ்சாட்டப்பட்டவர் இங்கதான் உட்கார்ந்து இருக்காரு, அவற்றை விளக்கம் கேளுங்களேன். நீ என்னையா தானாவதி? அதுக்கு நீ என்ன தானாவதி? அந்த ஆளே சும்மா உட்கார்ந்துருக்கான், நீ என்ன தானாவதி? ஒரு சீர்னார் கோசிமணியை பார்த்து. எனக்கு வாய்ப்பு கொடுத்தால் நான் விளக்கம் அளிக்க சித்தமாக இருக்கிறேன். ஒன்று செய்ய முடிய கலைஞர். நான் போனேன். 35 நிமிடங்கள் பேசினேன். என்னால் இந்த கட்சி ஒரு அங்குலமாவது வளர்ந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். அண்ணாவும் நீங்களும் ஊட்டிய உணர்ச்சிதானே தனித்தமிழ்நாடு என்ற எண்ணத்தை ஏற்படுத்தியது. அந்த உணர்ச்சிதானே தமிழகத்தில் புலிகளை ஆதரிக்க தூண்டியது. நான் திமுக கழகத்துக்கு 25 முறை சிறை சென்றேன். நீங்கள் எனக்கு ராஜ்யசபா அனுப்பினீர்கள். நான் விசுவாசமாக இருந்திருக்கேன். என்ன பேசுறேன்னு எனக்கு 35 நிமிஷம் பேசி முடிச்சேன். அன்பில் இருந்து ஆடி தீர்த்திருப்பார். அன்பில் உயிரோடு இல்லை. ஒரு 8 எடுத்து வச்சேன். மண்ணை தம்பி தலைவர்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டு போ. தாயுள்ளத்தோடு தலைவரனை மன்னித்து விடுங்கள். இதுக்கு மத்தியில் பேசும்போது என்னையும் என் தம்பியையும் பற்றி இழிவாக எழுதியவர்களில் ஒருவர் இதோ எதிரில் உட்கார்ந்திருக்கின்ற பொன்முடி. எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னா சும்மா ஏரியா அவர் பேசுறாருல. வீரபாண்டி ஆறுமுகம், விசா கணேசன் எந்திரிச்சு, புலிகள்கிட்ட ஏதாவது சிக்கிக்கிட்டீங்களா? பிளாக்மெயில் பண்றாங்களா? அதுக்காகத்தான் இப்படி எல்லாம் செய்றீங்களா? ஏய், நீ யாரா? வைகோ விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது குறுக்க கேள்வி கேட்க உனக்கு என்னடா யோகியதை உட்கார்றா அப்படின்னு வீரபாண்டி சொல்ல பேசாம உட்கார்ந்தான். நிசப்தம் ஆயிற்று செயற்குழு. இது குறித்து முடிவெடுக்க தலைவருக்கும் பொதுச் செயலாளருக்கும் அதிகாரம் வழங்கப்படுகிறதுன்னு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி கூட்டத்தை அதோடு முடிச்சிட்டாங்க. ராத்திரி 10:30 மணிக்கு நீலநாராயணன் அண்ணா காலத்து திமுக மாவட்ட செயலாளர் எனக்கு போன் பண்ணார். செல்போன் கிடையாது, லேண்ட்லைன்ல. கலைஞர் தன் வாழ்நாளில் அண்ணா இருக்கிற காலத்திலேயே தான் நினைத்ததையெல்லாம் சாதித்து முடித்தவர். அவர் தோத்ததே கிடையாது. அவர் வாழ்நாளில் முதல் முறையாக இன்றைக்கு தான் தோற்று போனார். அவர் 1.5 மணி நேர பேச்சு, உங்கள் 30 நிமிஷ பேச்சு செயற்குழுவை அப்படியே உங்கள் பக்கம் திருப்பி விட்டது. இதெல்லாம் நடந்தது. நீக்கப்பட்டேன். அதன் பிறகு ஐவர் தீக்குழுவுக்கு நீதி கேட்டேன். பிறகு மகத்தான நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வீட்டில் போய் மார்ச் 8ஆம் தேதி நீங்க கட்சி ஆரம்பிக்கணும் ஆரம்பிங்க. எந்த கட்சிக்கு நீங்க ஆதரவு கொடுக்க கூடாது. எல்லா கட்சியும் உங்க ரசிகர்கள் இருக்காங்க. ஒரு காலம் நான் ஆதரவு கொடுக்க மாட்டேன். என் ரசிகர்கள் இன்னொரு கட்சிக்கு ஓட்டு போடுறதுன்னு சொன்னா அதை சொல்ல விரும்பல. அவர் சொன்ன உதாரணத்தை சொல்ல முடியாது. மார்ச் 8ஆம் தேதி நான் அமெரிக்காவுக்கு போறேன் அறிக்கை விட்டுட்டு. அமெரிக்காவுக்கு போனாரு அறிக்கை விட்டுட்டு. மூப்பனார் தனி கட்சி ஆரம்பிச்ச உடனே மூப்பனாரும் சோவும் ரஜினிகாந்தை கூப்பிட்டு நாங்க அனுப்புற அறிக்கையை உங்க அறிக்கையை அமெரிக்காவில் இருந்து வெளிவிடுங்க. வெளிவிட்டாங்க. எங்க பார்த்தாலும் ரஜினிகாந்த் படம் தான் போஸ்டர். பெரியார் என்ன படம்லாம் கிடையாது. அப்ப நாம் ரொம்ப நம்ம கட்சி வர்றதையே தடுக்கிறதுக்கு இந்த ரஜினி இல்லை இவ்வளவு வேலை செய்யறாருன்னு நினைச்சிட்டு மதுராந்தகத்தில் பேசும்போது, மிஸ்டர் ரஜினிகாந்த், மார்ச் 8ஆம் தேதி என்ன சொன்னீர்கள் என்னிடம்?
என் ரசிகர்கள் ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டால் அது எதற்கு சமம் என்று சொன்னீர்கள்? அதை நாளை செங்கல்பட்டு கூட்டத்தில் பப்ளிக்கா நான் சொல்வேன் அப்படின்ட்டேன். காலையில் 6 மணிக்கு எப்படிதான் தகவல் போச்சு தெரியாது. ரஜினிகாந்த் போன்ல, சார் நான் ரஜினிகாந்த் பேசுறேன் சார், நான் உங்ககிட்ட சொன்னதை நாளை கூட்டத்தில் சொல்ல போறதா சொன்னீங்கன்னா உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், அதை மட்டும் சொல்லிடாதீங்க. சொல்லலைங்க, சொல்லலை. அதை சொன்னா அது ரொம்ப கேவலமா போயிடும். நான் சொல்லலை. நடந்தது. அது பிறகு தேர்தல்கள் நடந்தது, போனது, பல தேர்தல்கள் வந்தன, போயின. நீங்க எந்த இதுவும் எதிர்பாராம கூட இருந்து பயணிச்சிருக்கீங்க. இந்த சங்கரன்கோயில் தாலுகாவில் இந்த தாலுகாவின் முன்னேற்றத்துக்கு தாமிரபரணி தண்ணி எல்லா கிராமத்திலையும் கொண்டு விட்டு சங்கரன்கோயில் கொண்டு வரணும்னு சிங்கப்புலி பாண்டியனும் நானும் போய் கலைஞர்கிட்ட கேட்டப்ப, ஏற்கனவே வைகோ ரொம்ப நொந்து போய் இருக்கிறான், ஈழத்துக்கு போயிட்டு வந்து நம்ம கண்ட மாதிரி பண்ணிட்டோம், அவன் கேட்டதை செஞ்சு கொடுத்துருவோன்ட்டு இதற்கு முழு அனுமதி வழங்கப்படுகிறது, இப்படிக்கு மூக்கானு கையெழுத்து போட்டு ஆர்டர் போட்டார். அந்த தாமிரபரணி தண்ணி அப்படிதான் வந்தது. இப்போ கட்சிக்கு ஒன்றும் சோதனை வரல, நல்லதா நடந்திருக்கு. கட்சிக்கு ஒரு நல்ல காலம், கட்சிக்கு இது மிக நல்ல காலம். ஒரே ஒரு சின்ன திருத்தொண்டர் புராணத்தில் இயல்பகை நாயனார் அந்த சரிதத்தை சேக்கிழார் எழுதியிருக்கிறத மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அந்த மன்னன் மெய்ப்பொருள் நாயனார், அவரை அழிக்க வேண்டும் என்று ஒருவன் ரொம்ப நாள திட்டம் போட்டான். போரில் அழிக்க முடியாது. என்ன செய்தான் தெரியுமா? சிராமடி வளர்த்தான், மேனியெல்லாம் திருநீர் பூசினான், ஆண்டி கோலத்தில் அரண்மனைக்கு வந்தான், கையிலே ஏடுகள் நிறைய வைத்திருந்தான். மன்னர் தூங்கிட்டு இருக்காரு, நான் உடனே பார்த்தாகணும், சிவனடியார் என்று சொல். மன்னர் உடனே எழுந்து விடுவார். மன்னரும் பட்டத்து ராணியும் தூங்கி கொண்டிருக்கிறார். போய் எழுப்புனான், ஐயா ஒரு சிவனடியார் வந்திருக்கிறார் உங்களை பார்க்க. நான் பார்க்கிறேனே, அடிகளே வரணும். வணக்கம், உங்களுடைய பட்டத்து ராணி கொஞ்சம் போக சொல்லிருங்க, தனியா பேசணும் உங்ககிட்ட, உங்க மனைவியை போக சொல்லிருங்க. அம்மா போயிருமா? பட்டத்து ராணி போயிட்டாங்க. இப்போ 2 பேர் இருக்காங்க. ஒரு மனையை எடுத்து போடுறார் மன்னர், அடிகளே இதில் உட்காருங்கள். அடிகள் அதில் உட்கார்றார். மெய்யலாம் நீர் பூசி வேணிகள் முடித்து கட்டி கையினில் கபளி மறந்த புத்தக கவளியந்து மைபொதி விளக்கே என்ற மனதினுள் கருப்பு வைத்து புகுந்தனன் முத்தநாதன். விளக்கு எரிகிற போது அதுக்குள்ளே ஒரு இருள் தெரியும் அல்லவா? அதுபோல மனதுக்குள் ஒரு பெரிய ஒரு விஷத்தை வைத்துக் கொண்டு அங்கே வந்து உட்கார்ந்தான். அவர் உடனே அடிகள் சொல்லி கண்ண மூடி அடிகளை பற்றி அவர் சிவனை நினைத்து உருகி பாட ஆரம்பித்தார். ஏடுகளை பிரித்தான். நீண்ட கத்தி அதில் இருந்தது. அதை எடுத்து ஒரே வெட்டா வெட்டினான். யார் மேல? மெய்ப்பொருள் நாயனார் மேல. அவர் இயல்பகை நாயனார் ரத்த வெள்ளத்தை துடிக்க விடுகிறார். தத்தன் என்பவர் மெய்காப்பாளர், அவன் தள்ளி நிற்கிறான். அவன் ஓடி வந்து வாளால இவனை வெட்ட போறான். தத்தா நமர் வெட்டாத. அவர் ஒரு சிவனடியார், நம்மவர்தான். இதை கேள்விப்பட்டவுடன் நாட்டு மக்கள் அவரை கொன்றுவிட முயல்வார்கள். நீ அதனால பாதுகாப்பா, மன்னர் கட்டளைன்னு சொல்லி பாதுகாப்பா இந்த நகரத்து எல்லையை கடந்து நாட்டு எல்லைக்கு அப்பால் கொண்டு போய் விட்டுட்டு வா, அது வரைக்கும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார். அதே போல அவனை அடித்து கொள்ள வேண்டும் என்று துடித்த மக்களுக்கெல்லாம் மன்னர் கட்டளை, துரும்பு கூட அவன் மீது படக்கூடாது. யார்? கொலை செய்தவன் மீது. வெளியே கொண்டு போய் நாட்டு எல்லைக்கப்பால் விட்டு விட்டு வந்தார். இதுதான் சேக்கிழார் எழுதிய அந்த நிகழ்ச்சி.
அதே மாதிரி தான் நமக்கு யாராவது கெடுதல் செஞ்சுட்டாங்க நினைச்சா அவங்க நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும். அவருக்கு எந்த தீங்கும் நானும் செய்ய மாட்டேன், யாரும் செய்ய வேண்டாம். அவர் விருப்பப்படி உயர்ந்த பதவிகளுக்கு வந்து வாழ்வாங்கு வாழட்டும். வணக்கம்.